ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இது குட்டீஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். இதை எப்படி செய்கிறது பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு நல்ல பெரிய தேங்காயில் பாதி அளவு எடுத்துக்கோங்க. இது நல்லா பொடிசாக துருவி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு மட்டும் சரியாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பாலை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம அரைக்கிற கெட்டியான தேங்காய் பால் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். 2வது தடவை தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுக்க தேவையில்லை. இப்போ இந்த தேங்காய் பாலை நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் சூடு பண்ணிட்டு இதில் 250 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் நல்லா சூடாகி வரட்டும். பால் நல்லா கொதிச்சு பொங்கி வரும்போது இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே கலந்து எடுத்து வச்ச தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொங்கி வர சமயத்தில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே கலந்து எடுத்து வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸை சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்துட்டே இருங்க. நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அங்கே கெட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகி வர ஆரம்பிக்கும். இதில் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலர்னதும் சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இன்னும் கெட்டியாகி வந்திருக்கும். நல்ல ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி விட்டிங்கன்னா உங்களுக்கு தனியாக க்ரீம் மாதிரி விழுகணும். இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். இதை நீங்கள் சின்ன சின்ன பவுலில் கூட ஊற்றி வைக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி புட்டிங் செய்கிறதுக்கான சின்ன கேக் மோல்டு எதாக இருந்தால் அதில் கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். உங்களோட விருப்பம் தான். இல்லை சின்ன கிளாஸில் கூட நீங்கள் ஊற்றி இதை ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அடியில் நல்லா எந்த பாத்திரத்தில் நீங்கள் வச்சாலும் சரி நெய் தடவி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா எண்ணெய் தடவிக்கோங்க. இதில் தேவையான அளவு இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இது நல்லா ஆறுனதும் இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 மணி நேரம் கழித்து நம்ம வெளியே எடுக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்திரத்துலேருந்து உங்களுக்கு தனியாக இந்த மாதிரி வரும். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக பிஸ்தா இல்லைனா பாதாம் நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக குட்டீஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.